Hi friends, இந்த வீடியோ SBO School of Business Organization ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் அக்ரிகேஷன் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அக்ரிகேஷன் ஓகேவா? இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலாக அந்த அக்ரிகேஷன் கான்செப்ட்னா என்னென்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். எங்கள் மெயின் கிளாஸில் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது கால் பண்ணணும்னா யூஸ் பண்ணிப்போம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் பண்ணணும்னா இன்னொரு கிளாஸில் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதுதான் அக்ரிகேஷன் கான்செப்ட்டுமே. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் வந்துட்டு ஆப்பரேஷன் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸ் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ 2 கிளாஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாஸ், இந்த ஆப்பரேஷன் அப்படின்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்க்கிள்ல க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு ஓபி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வைப்போம். ஓபின்றது இந்த கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த ரெஃபரன்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சர்க்கிளில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸில், ஆப்ரேஷன் கிளாஸில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ இன்ட்டு ஸ்கொயர்ன்னு போட்டுட்டு இன்டிஜர். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூ, இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ இது பாஸ் பண்ணி அதை வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், தட் வேல்யூ இன்ட்டு அதே வேல்யூ தானே. ஸோ அதனால் இதில் n இன்ட்டு n அப்படின்னு போட்டோம். ஸோ வரக்கூடிய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி அனுப்பும். ஓகேங்களா? ஸோ அதே நம்பரில் இப்போ இந்த கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டபுள்னு சொல்லி ஒரு டேட்டா டைப்க்கு p வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். 3.14. ஓகேங்களா? ஓகே, ஸோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது மெத்தட். ஸோ டபுள் மெத்தட் நேம் ஏரியா. இதில் ஏரியாவுக்குள்ள என்ன பாஸ் பண்ண போகிறோம், இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு ஒரு டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில், அதாவது ஏரியாவுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லையா இந்த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்போம்.
ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அந்த ஆப்ரேஷன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம எங்க பண்றோம்? இன்சைடு மெத்தட்ல பண்றோம். அவுட் சைடு மெத்தடும் பண்ணலாம். ஓகேவா? பட் இங்க பண்ணியிருக்கோம். இங்க வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க தான் நம்ம ஆர் ஸ்கொயர் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்கொயருக்கு பாஸ் பண்றோம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ரிட்டர்ன் பிஐ ஸ்டார் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ரேடியஸ்ன்னு சொல்லி ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது ஏரியாவில் போய் கால்குலேட் ஆகும். என்ன ஆகும்? இந்த ரேடியஸ்ன்ற வேல்யூ இந்த ஓபி டாட் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஸ்கொயர் ஆஃப் ஃபங்க்ஷன் போயிட்டு இங்கே வந்து இந்த வேல்யூ என்ன வேல்யூ வருதோ அதை மல்டிப்ளை பண்ணி இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணி இங்கே அனுப்புது. ஓகேவா? ஸோ இங்கே அனுப்புனதுக்கு அப்புறம் இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுது? பிஐ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 3.14. அது இன்ட்டு என்ன பண்ணேன் நான் இதில் ஆர் போர்ட்லேயோ. ஓகே. ஸோ இதில் வரக்கூடிய வேல்யூவை அது இந்த பை வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி இது இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வரோம். யூஸ்வலாக நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருந்தானே நம்ம கால் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள்ன்ற கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ சி 1 2 நியூ போட்டு சர்க்கிள் ஆஃப். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேல்யூவை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிப்போம். அங்கேருந்து வரக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? ஸோ அதையும் நான் டபுள் டே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த சர்க்கிளோட ஆப்ஜெக்டை வச்சு ஏரியான்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுறோம்? ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இதுக்குள்ள கொடுக்க போகிறோம். ஸோ ரிசல்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ ஆபரேஷன் சர்க்கிள்னு சொல்லி 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம் இந்த கிளாஸுக்குள்ள. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம மெயினில் எழுதி மெயினில் இருந்து கால் பண்ணுவோம். பட் இது வந்து இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை இங்கே கிரியேட் பண்ணி இங்கேருந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டபுள்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பிஐ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் டபுள் வேல்யூவில். அதுக்கு வேல்யூ 3.14 அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபங்க்ஷன்? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்டிஜர் வேல்யூ வாங்கிட்டு அதை நம்ம இந்த ஸ்கொயருக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு இங்கேருந்து கால் பண்ணி இங்கே சென்ட் பண்ணுறோம். அந்த வேல்யூ இன்ட்டு மறுபடியும் அந்த வேல்யூ அதை எங்கே ரிட்டர்ன் ஆகுது? இங்கே ஆர் ஸ்கொயருக்கு ரிட்டர்ன் ஆகுது. இந்த வேல்யூ கூட இந்த 3.14 அது இங்கே மல்டிப்ளை பண்ணி இது எங்கேருந்து கால் பண்ணுறாங்களோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ ஏரியான்ற ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகுது? இங்கே. ஓகேவா? சி டாட் ஏரியான்றது நம்ம கால் பண்ணுறோமா? ஸோ இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷன்
கால் ஆகி இங்கே வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே வேல்யூ வந்துட்டு ஒரு 5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து 5ன்ற வேல்யூ இங்கே ரேடியஸாக வந்து இங்கே மறுபடியும் ஸ்கொயருக்கு அது பாஸ் ஆகி ஸ்கொயரில் n into n. ஸோ 5 into 5 அப்படின்னு சொல்லி 25ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் பண்ணோம். அந்த 25 கூட இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இந்த கிளாஸ்லேருந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த ரிசல்ட் தான் வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோமா? ஓகே. நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், நம்ம யூஸ்வலாக இது ஒரு தியரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நம்ம இங்கே வந்து ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ 5ன்ற வேல்யூ ஓகே 5ன்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏரியா. ஓகே ஓகே, இப்போ ரன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ ஓகே, இது என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங் கொடுத்த அது அப்படியே தானே பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் பாருங்க. ஓகேவா? ஸோ 25 into 3.14 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ இதுதான் அக்ரிகேஷன் கான்செப்ட். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு அதாவது இந்த ஆப்ரேஷன்ற கிளாஸுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு கிளாஸில் மெயின் கிளாஸ் இல்லாமல் வேற ஒரு கிளாஸில் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ரீயூசபிலிட்டி. ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஏதோ கோடை ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ஸோ இப்படி இப்படி நம்ம பண்ணுறது தான் வந்துட்டு அக்ரிகேஷன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.